இன்னைக்கு ஹிந்துக்கள் சாதாரண ஹிந்துக்களாக மாத்திரம் இருந்து ஏதோ கோயிலுக்கு போனோம், பூஜை பண்ணோம், பாத யாத்திரை போனோம், கோயிலில் போய் எல்லா வழிபாடு செஞ்சோம், வீட்டில் ஹோமம் வச்சோம், யாகம் வச்சோம், இதெல்லாம் பண்ணுங்க. ஹிந்து பக்தி வேண்டும். அதை விட அதிகமாக பல மடங்கு ஹிந்து சக்தி வேண்டும். இந்த சமுதாயத்தை நாம நேசிக்கத்தான் வேணும். இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் கடைசி வரைக்கும் அவன் இந்துவாக வாழ்ந்து இந்துவாகத்தான் அவன் சாக வேண்டும் என்ற நினைப்பு நமக்கு இருக்கணும். தாய் மதத்தில் இருப்பது தன்மானம், வேறு மதத்திற்கு போவது அவமானம் என்ற உணர்வை அவன் மனசுல உருவாக்கணும். தீண்டாமை என்கிற கொடுமைக்கு இடமே இருக்கக்கூடாது. 1000 ஜாதிகள் நம்மிடையே உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு. இந்துவா பிறந்தா எல்லா அடையாளம் வச்சுக்கோ, பெருமைப்படு, சந்தோஷப்படு. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நான் ஹிந்து என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லை என்றனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. ஹிந்து கான்சியஸ்னஸ் இல்லை என்பதனாலதான் இந்த பிரச்சனை வருது. மதமாற்றத்தை பத்தி நம்ம கண்டுகொள்வதே இல்லை என்பதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இவையெல்லாம் இருந்து விட்டால் 500 வருஷம் என்ன, 100 வருஷம் என்ன, 50 வருஷம் என்ன, நம் வாழ்க்கை காலத்திற்குள்ளேயே ஒரு அகண்ட பாரதத்தை நாம பார்க்கத்தான் போறோம். அது நடக்கத்தான் போகுது. அந்த அகண்ட பாரத கனவு விரைவில் நிறைவேற நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம்.